ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிளானட் 365. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிக், அதாவது அத்திப்பழம் இருக்குது இல்லைங்களா, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஜூஸும் தாங்க. வாங்கிப்போம் ஃபஸ்ட்டு அத்திப்பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். அத்திப்பழத்தில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலரிஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், காப்பர், மெக்னீஷியம், பொட்டாசியம், ரிபோஃப்ளேவின், தியாமின், விட்டமின் B6, அப்புறம் விட்டமின் K இருக்குங்க. அத்திப்பழம் நம்மளுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் அத்திப்பழம் பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்குங்க. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அத்திப்பழம் ரொம்பவே நல்லது. அப்புறம் நம்ம ரெப்ரடக்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அத்திப்பழம் ரொம்பவே நல்லது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு அத்திப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம போன் இருக்குது இல்லைங்களா, அதோட ஸ்ட்ராங்னஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. போனோட ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பிளட் சுகர் இருக்குது இல்லைங்களா, சிலருக்கு ஹையாக இருக்கும், சிலருக்கு லோவாக இருக்கும், அதை வந்துட்டு ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் டைஜஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபிக்கோட லீஃப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஃபிக் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போது அத்திப்பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது அத்திப்பழத்தை நம்ம எப்படி டயட்டில் ஆட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயே 4 இருக்குங்க: ஃப்ரெஷ்ஷு, ட்ரைடு, அப்புறம் ஃபிக்கோட லீஃபு, அத்திப்பழத்தோட லீஃபு, அத்திப்பழத்தோட லீஃப் டீ. இப்போது ஃப்ரெஷ் ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம், அது வந்துட்டு கேலரிஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அது ரொம்பவே நல்ல ஸ்நாக். இதை நீங்கள் சாலட்ஸில் இல்லை டெசர்ட்ஸில் ஆட் பண்ணி சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அத்திப்பழத்தை ஜாம் பண்ணியோ இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் அப்படியே சாப்பிட்லாங்க. இப்போ வந்துட்டு ட்ரையான அத்திப்பழத்தை எப்படி சாப்பிட்லாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதில் வந்துட்டு சுகர் கண்டென்ட்டும் கேலரிஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் எப்போவுமே சாப்பிடக்கூடாது, அப்பப்போ மாடரேஷனில் தான் சாப்பிட்ணும். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரெஷ்ஷோட அத்திப்பழத்தை விட ட்ரைடு அத்திப்பழம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபிக் லீவ்ஸ் பற்றி பார்க்கலாங்க, அதாவது அத்திப்பழத்தோட இலைகளை பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க, ஆனால் இதில் நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் நிறையா வேஸ்டில் நீங்கள் சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த ஃபிக் லீஃபில் டீ பண்ணலாங்க. இது எப்படின்னா, அந்த ட்ரைடு ஃபிக் லீஃபில் நீங்களே பவுட்ரு பண்ணி அதை டீயாக மேட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அத்திப்பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி சாப்பிட்லாம், ட்ரையாக இருந்தால் எப்படி சாப்பிட்லாம், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதே அத்திப்பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம். அத்திப்பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். அத்திப்பழம் 5, பால் 1/2 கப், சர்க்கரை தேவையான அளவு. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போது அத்திப்பழத்தோட மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு அதை 1/2 கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா அத்திப்பழத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா அத்திப்பழத்தையும் கட் பண்ணியாச்சு. இது இனி நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். இப்போது அத்திப்பழத்தெல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. நம்ம இப்போது ஜூஸுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா அத்திப்பழம்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பாலையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான அத்திப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ஹெல்த்தியான அத்திப்பழம் ஜூஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.